ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நீஷுவை அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு மாத்தியாச்சு. நீஷுவும் பொட்டி மூட்டையெல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பில்டிங்க்கும் வந்துடுறா. வந்து எல்லார்கிட்டையும் நான் தான் நீஷு அப்படின்னு அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கமா லினியோ வந்துடுறான். அங்க இருக்க மேனேஜர் பார்த்துட்டு நீஷு நம்ம டீமுக்கு புதுசா வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லா வேலையும் ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்தாச்சு, இங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல ஆர்கைவ்ஸ்ல, அங்க வேணா போயிட்டு இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க என்னவோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு லினியோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆர்கைவ்ஸ்குள்ள போறா நீஷு. பார்த்தா எல்லாமே செதறி கிடக்கு. அங்க ஒரு பொண்ணு கூடவே வந்துட்டு இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப மெஸ்ஸா தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளா யாருமே பண்ணாம இருக்கு, நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு பண்ணா போதும், ரொம்ப ஒன்னும் அவசரம் கிடையாது புரியுதா, திடீர்னு ஏதாவது டவுட் இருக்கு, ஃபைல் ஏதாவது பாக்கணும்னா யாராவது வந்து பாப்பாங்க, அதுவும் ரொம்ப ரேர் தான், அவ்வளவாலாம் வர மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீஷு கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சு வச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நைட்டு வந்து பாத்துட்டு, எப்படிமா அதுக்குள்ள இந்த அளவுக்கு பக்கவா முடிச்சு வச்சிருக்க, உன்னை நினைக்கும் போது எனக்கே லைட்டா பெருமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நீஷு பாக்குறா. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, இந்த ஃபைல்லாம் மட்டும் எங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால அதெல்லாம் வைக்காம வச்சிருக்கேன், இல்லைன்னா கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பேன், கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் வேணும்னு கேட்க, வா நம்ம கொஞ்சம் நேரம் போய் வெளியே காஃபி சாப்பிட்டு வரலாம், அப்புறம் நான் உனக்கு மீதியை சொல்லி கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு நீஷுவா கூட்டு போயிட்டு இருக்கா. நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கை திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கு. அவனோட கைக்கு அவனே மசாஜ் பண்றான். ஏதோ முக்கியமான ஃபைல் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல நீஷோட இதுவரை பண்ண ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பத்தி இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறான். நீஷு கூட இந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்லியிருந்தால, அவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க, அதனால தான் நாங்க தேவையில்லாம அவசரமா சைன் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொன்னால, அதை பத்தி கூட லினியோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு தேவையில்லாம போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வேலை வேணும்னே அவங்க ரஷ் பண்ணி இருந்திருக்கலாம் கடைசி நேரத்துல அப்படின்னு. ஆர்கைவ் வழியா தான் அவன் வெளியே போகணுமா, போலான்னு பாக்குறான். நீஷு வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் உள்ள குதூகலமா பாட்டு பாடிட்டே. இது எல்லாமே லினியோ காதுல விழுது. நேரா உள்ள போயிடுறான். இதுவரை ஆர்கைவ் பக்கத்தே வராத ஆளு நேரா உள்ள வருது மட்டும் இல்லாம அவன் பாட்டுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாட்டுக்கு இவன் முன்னாடி வர பாட்டு பாடிட்டோமே நினைச்சிட்டு இருக்கும் போதே ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. பாட்டு சுத்தலாம் கேக்குதுன்னு சொல்ல, இல்ல அப்படிலாம் இல்லைங்க, வேலை பார்க்கும் போது வந்து கவலை தெரியாம வேலை பார்க்கணும்ல, அதுக்காக நான் பாத்துட்டு இருந்தேன், எல்லாரும் உங்க அளவுக்கு வந்து பக்காவா இருப்பாங்களா அப்படின்னு நீஷு கேக்குறா. லினியோ அவளே வச்சுக்கன்னு வாங்காம பாக்க, கொஞ்சம் சோப்பு போடலாம்னு நினைச்சேன், சோப்பு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போலயே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. சரி உட்காந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே இவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. நல்ல வேலை வேகமா நாங்க ஓடி வந்துட்டோம், தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நீஷுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. லினியோ கார்ல இப்பதான் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல, அவர் இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, இப்பதான் வந்துட்டு போனாரா, இது வரைய அவர் ஆர்கைவ்ஸ்க்கு வந்து நான் பார்த்ததே இல்ல, எதுக்கு இங்க வந்தாருன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆர்கைவ்ஸ் போயிட்டு நம்ம நீஷு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. இது டெய்லி போயிட்டு இருக்கு. டெய்லி நம்ம லினியோ வந்துடுறான், உட்காந்து ஏதோ ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நீஷு அவன் போற வரைய வெயிட் பண்ணிட்டு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு போயிட்டு எந்தெந்த ஃபைல்லாம் லினியோ வந்து பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு செக் பண்றா. ஓ, இந்த கேஸ்லாம் பத்தி இவர் விசாரிக்கிறார் போல, எல்லாமே பழைய கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ நீஷோ அன்னைக்கு லஞ்சு போகும்போது அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைய லினியோ இது வரைய போனதே இல்லையா ஆர்கைவ்ஸ்க்கே, நீ போனதுல இருந்து டெய்லி ஆர்கைவ்ஸ்க்கு வராருனா கண்டிப்பா அதுல ஏதோ டவுட் இருக்கு, உன் மேல அவருக்கு ஏதோ கண்ணு இருக்கு போல, உன்னை பாக்கிறதுக்காக தான் வராரு போலன்னு சொல்ல நீஷு பாக்குறா. அப்பெல்லாம் யாரும் சத்தியமா தப்பா நினைச்சிடாதீங்க, இன்னைக்குதான் நான் நோட் பண்ணேன் அவர் எந்தெந்த ஃபைல்லாம் யூஸ் பண்றாரு, எதெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு. ஏதோ ஒரு முக்கியமான கேஸை பத்தி இவர் விசாரிக்கிறாரு, கம்பெனிக்கு பெரிய நல்லது எதையோ பண்ண போறாரு, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா ஒருவேளை அப்படியோ இருக்குமோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸே லைட்டா மனசு மாறிடுறாங்க. நீஷு மறுபடியும் அவரோட இடத்துக்கு வேலைக்கு வந்துடுறா. கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆர்கைவ்ஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பரவாயில்லையே, வந்ததுல இருந்து துள்ளி குதிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் கூட பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம நீஷு வேலைக்கு வந்ததுல இருந்து எந்தெந்த ஃபைல் எல்லாம் லினியோ பாப்பா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு டேட் வாரியா போட்டு பிரிச்செல்லாம் அடிக்க வச்சிட்டு இருக்கா. லினியோ உள்ள வரான். என்னது அப்படின்னு கேக்குறான். இந்த ஃபைல் தான் நீங்க பாப்பீங்க, எல்லாத்தையும் பக்கவா அடிக்க வச்சுட்டேன், எந்த வருஷத்துக்கு எந்த மாசத்துக்கு நீங்க பாக்கணுமோ இந்த டேபிள்ல யூஸ் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்ல, பரவாயில்ல நல்லா வேலை பார்த்திருக்கேன்னு முதல் தடவையா பாராட்டுறான். எனக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதெல்லாம் நான் பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்னு நீஷு சொல்றா. மெமரி பவரா உனக்கா, அப்படியா நிஜமாவே நிறைய இருக்கா, எதையும் மறக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா ஏன் அவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க அப்படின்னு நீஷு கேக்குறா. சரி ஓகே, நம்ம கம்பெனியோட டாப் 50 ப்ராடக்ட், அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும், அதோட ஹிஸ்டரி பத்தியும் எனக்கு டீடைல்ஸ் வேணும்னு சொல்ல, டாப் 50யா, எப்படி எல்லா ப்ராடக்டையும் நானே எடுக்கிறதுன்னு நீஷுக்கு தலைவலியே வந்துருது. அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு போறா.
தலைவலியோட படுத்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு முதல்ல தண்ணி குடி, டாப் 50 ப்ராடக்ட் தானே, உன்னால முடியும் பாத்துக்கலாம், நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ இந்த லின்யூக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தோணுது. சினிமால எல்லாம் நம்ம பாத்துருப்போம்ல, ஏதாவது ஒரு பொண்ணு புடிச்சா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உனக்கும் பண்றாரோ லின்யூ. எனக்கு என்னவோ அப்படிதான்ப்பா டவுட் இருக்கு. பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்காரு, நீயும் சூப்பரா இருக்க, இந்த ஜோடி கடவுளே எழுதி வச்ச ஜோடி போலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்லி சினிமால தாண்டி நடக்கும், ரியல் லைஃப்ல நடக்காது. அந்த ஆள் என்ன போட்டு பாடாப்படுத்துறான், அவனை எப்படியோ நான் வந்து ஹர்ட் பண்ணிருக்கேன், அது எப்படின்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எப்படி நான் வேலையை பாக்குறேன்னு மட்டும் பாருன்னு நீஷோ உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இந்த டாப் 50 ப்ராடக்டோட லிஸ்ட்டை எடுத்துட்டு நேரா லின்யூ கிட்ட, இங்க கேட்ட எல்லா ஃபைலுமே இங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் என் வேலையும் கரெக்டா முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 3 நாளைக்கு லீவ் வேணும், அப்ளிகேஷன் இருந்தாங்க அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ல. 3 நாளைக்கா, எதுக்கு உனக்கு 3 நாள் லீவு அப்படின்னு லின்யூ கேக்குறான். அதுவா கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீஷோ சொல்றா. கொஞ்ச நாள் டாக்டரா இருந்தவன் தான், அது உனக்கே தெரியும் நினைக்கிறேன், உன்னை பார்த்தாலே உனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருக்க மாதிரி தெரியல, லீவ்லாம் ஒன்னும் கிடையாது, கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விட்டுறான். நீஷு பாக்குறா, ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எப்படி நான் ஹர்ட் பண்ணிருப்பேன், இவனை எந்த வகையில ஹர்ட் பண்ணிருப்பேன், எனக்கு ஒன்னும் புரியல, என்ன போட்டு கொல்றதுக்காகவே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. 3 பேரும் உங்க ஹாஸ்டல் ரூமுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஏ பிளாக் இருக்கான். இந்த பிளாக்ல ரூம்ஸ்லாம் ரொம்ப வசதியா இருக்குமா. அந்த பிளாக்குக்கு இவங்க கம்பெனில புதுசா சேர்ந்திருக்க பையன் ஒருத்தனுக்கு ரூம் கிடைச்சிருக்கு. நீஷு பாக்குறா, நமக்கு ஏற்கனவே சி பிளாக் கொடுத்துட்டு ஏ பிளாக்ல ரூம் கிடைச்சா காலியானா குடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்ப புது பையனுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் சும்மா விடுறேன்னா பாரு அப்படின்னு நம்ம நீஷு நேரா லின்யூ இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், டைம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. லின்யூ என்ன அப்படின்னு உள்ள போயிட்டு கோட்டை கழட்டிட்டு வெயிட் பண்ணிருக்கான். நீஷு பாக்குறா, சட்டை மட்டும் போட்டிருக்கும் போதே இந்த பையன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கான், லேப் கோட்லாம் இன்னும் சூப்பரா இருப்பான் போல அப்படின்னு வந்த விஷயத்தை விட்டுட்டு எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. லின்யூ பாத்துட்டு, என்னம்மா வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க, மேட்ரு சொல்லுமா அப்படின்னு சொன்னா, நம்ம கம்பெனியோட பேருக்கே கலங்கம் வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னோட ரூம் வந்து எனக்கு ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஏ பிளாக்ல, ஆனா எனக்கு அப்புறம் அந்த பையனுக்கு கொடுத்திருக்காங்க, ப்ரியாரிட்டி படி பார்த்தா எங்களுக்கு தானே சார் கொடுக்கணும் அப்படின்னு நீஷு கேக்குறா. சீரியஸா இது ஒரு பிரச்சனை, நான் என்ன பார்க்க வந்த அப்படின்னு லின்யூ இருக்கிற பிரச்சனையில அந்த மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணிட்டு எதுக்கு சார் அப்படி மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. தெரியாம கொடுத்துட்டு நினைக்கிறேங்க, ஆனா அந்த மூசா இருக்கார்ல, அவரோட சொந்தக்கார பையன் தான் வந்துட்டு இருக்கான், அவன் செட்டில் வேற ஆயிட்டான் அந்த ரூம்ல, இதுக்கு மேல எப்படி மாத்துறதுன்னு கேட்க, தப்பு பண்ணது நீங்க, மாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லின்யூக்கு போன் வேற வருது. அந்த மூ தான் போன் பண்றாரு, இல்ல நம்ம பையன் தான் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இது சரிப்பட்டு வராது, சோ என்ன பண்ணுங்க, அந்த பையனை ரூம காலி பண்ண சொல்லிடுங்க, இதுக்கு மேல என்ன ரூல்ஸோ அதுபடியே போலாம், நல்ல வேளை இந்த விஷயம் நம்ம அட்டென்ஷனுக்கு வந்துருச்சு, இல்லனா நம்ம கம்பெனியோட பேர் தானே கெட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இவன் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இதுக்கும் பின்னாடி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல பிரச்சனை இருக்கா அப்படின்னு லின்யூ கேக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீஷு பாக்க, சரிங்க மேடம், நீங்க வந்து ஒரு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும், சும்மா பொதுமக்கள் மாதிரி சாதாரண ஒரு வீட்டு பொண்ணு மாதிரி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது குறை வரதுக்கு நான் விடலாமா அப்படின்னு லின்யூ கேக்குறான். நீஷு பாக்குறா, வேகமா வெளியே வந்துடுறா. அவ தம்பிக்கு போன் பண்ணிட்டு, நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்குடா, எப்படி தெரிஞ்சிருக்கும், எனக்கே சத்தியமா புரியலன்னு சொல்ல, அவனே மெயின் ஆபீஸ்ல இருந்து தானே வந்திருக்காங்கா, அதனால உன்னை பத்தி விசாரிச்சிருப்பான் போல, தெரிஞ்சிருக்கும் போல, இப்போ நீ வந்துட்டு யாரோட பொண்ணு, எதுக்காக அந்த வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் உன்னை போட்டு இத்தனை நாள் வருத்தெடுத்தானா, இல்ல அதுக்கெல்லாம் வருத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீ வேலைக்கு போயிட்டு நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்க, வேற ஏதாவது விதத்துல அஃபெண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, நீஷு பாக்குறா, நான் ஒண்ணுமே சத்தியமா பண்ணலையே, நான் என்ன அஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் போய் நாடகத்தை டவுன்லோட் பண்ண, ஒருவேளை அதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆவாங்களா என்ன அப்படின்னு நீஷு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கா. நீஷு நேரா ரூமுக்கு போறா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து, என்ன எங்கே இருக்கீங்க, வாங்க ஏ பிளாக்குக்கு போலான்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப கூட நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணல, நாங்க எப்படி இப்ப நீ கேட்டு வாங்கினதும் ஒரு ரூமுக்கு வருதுன்னு கேட்க, அடி பாவீங்களா, பைத்தியக்காரங்களா நீங்க, வாங்க வாங்க கிளம்பி போலாம், நான் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீஷு அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பக்கத்துல இருக்க அந்த பேங்க காட்டுறாங்க, அதான் அந்த ஷுவாங் வேலைக்கு வந்தான்ல அந்த பேங்க் தான். ஏதோ இந்த ஷெங்கு கம்பெனில நீஷு இருக்கால, அந்த கம்பெனில முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கான், அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஷுவாங் கிட்ட அவங்க மேனேஜர் சொல்றாரு. இதோ இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாங்கும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம நீஷுவும் இப்ப புது ரூமுக்கு ரூம்மேட்ஸோட வந்துடுறா. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, பால்கனி இருக்கு, கலக்குறோம், நம்ம சூப்பரா வேலை பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னைக்கு பிளான்ட்ல இருக்க அந்த ஆர்கைவ்ஸ் இருக்குல்ல, அங்க போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீஷு கிளம்பிட்டு இருக்கா. அவ கிராஸ் பண்ணி போறத அவன் ஆபீஸ்ல இருந்தே லின்யூ பாத்துட்டு இருக்கான். ஆமா இன்னைக்கு யாராவது முக்கியமா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்யூ கேட்க, இன்னைக்கு பேங்க்ல இருந்து ஆளுங்க வராங்க, ஷுவாங்னு சொல்லிட்டு ஒரு புது பையன் வராராம், அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்ல, இல்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க, நான் மத்தபடி மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன், என்ன டைரக்டா அந்த ஷுவாங் பார்க்க வேண்டாம் அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். நீஷு போய் பிளான்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கா. ஷுவாங் அங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறான். பிளான்ட்ட போய் சுத்தி காட்டவான்னு அந்த மேனேஜர் கேக்குறாரு. இல்லங்க இருக்கட்டும், எனக்கு 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு
சொல்லிட்டு சிவாங்க அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் நம்ம நீஷு கிட்ட பேசிட்டு இருக்கவங்க, இன்னைக்கு ஒரு புது பையன் வந்திருந்தான் தெரியுமா ஆபீஸ்க்கு, செம்மையா இருந்தான், பேர் கூட சிவாங்க, அந்த பேங்க் இருக்குல்ல அங்க இருந்து வந்திருந்தான்னு சொல்ல, இது சிவாங்க நான் ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு வேகமா கிளம்புறா. குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. எப்படியாவது சிவாங்க இப்ப பாத்துற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தலை தெரிச்சு கிளம்பி ஓடுறத லினியோ பாத்துட்டான். அங்க இருந்து பிளான்ட்ல இருந்து தான் அவனும் வந்துட்டு இருக்கான். ஆனா நீஷு ஓடுறதுக்குள்ள சிவாங்க வேற தூரம் போயிடுறான். அவனும் திரும்பி நின்னு பாக்குறான், நீஷுவை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனாலையும் பார்க்க முடியல. நீஷுவும் வேற ஏதோ டைரக்ஷன்ல நின்னு திரும்பி பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் நீஷு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள லினியோல இருந்து கூட இருக்க அத்தனை பேரும் இவளையே பாத்துட்டு இருக்காங்க. உன் வேலை இன்னைக்கு எங்க, அதை விட்டு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, அதனால அந்த வேலை முடிகிற வரைய ஃபுல் பொறுப்பை நீயே எடுத்துக்கோ, ஷிஃப்ட் யாரும் மாற மாட்டாங்க, எத்தனை நாள் ஆனாலும் அந்த வேலையை நீயே முடிச்சிரு, ஓகே தானே அப்படின்னு லினியோ கேக்குறான். நீஷுக்கு அப்படியே அவன மூக்கிலே ஒரு குத்து ஒண்ணு போல தோணுது. இருடா உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன், இவனெல்லாம் எந்த வண்டியும் தூக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அங்க இருந்து போயிடுறா. லினியோ கிட்ட இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து பேசுறாரு. சின்ன பையனை புது பையனை போய் அமைச்சிருக்காங்க, அந்த பையனும் வந்துட்டு பிளான்ட்டை சுத்தி பாக்குறீங்களா, நானே கூட கூப்பிட்டு கேட்டேன், ஆனா இல்லங்க மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டான், ஒருவேளை நமக்கு லோன் இங்க கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்ல இங்க கிடைக்காட்டியும் எனக்கு வேற வேலை இருக்கு, அவங்க கிட்ட நம்ம பேசி அந்த வழியை பாத்துக்கலாம் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். இவ இருக்கான்னு தெரிஞ்சு கூட பிளான்ட் கூட வராம அந்த ஷுவாங் போயிருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லினியோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நீஷு அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரு பையன் மேல இருந்து டப்பாவை தள்ளி விட்டு மண்டையிலே அடிபட்டுருது. அப்பப்போ லைட்டா அவளுக்கு அடிபடுது, கீழே விழுந்து வாரிக்கிறா. அதோட நேரா கிளம்பி ரூம்க்கு வந்துடுறா. பரவாயில்லடி நாளைக்கு தான் வேற யாராவது போவாங்கல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, நாளைக்கும் வேற யாரும் கிடையாது, இந்த வேலையை முடிக்கிற வரையும் நான் தான் போகணுமா, அந்த லினியோ எனக்கு தண்டனை கொடுத்திருக்காருன்னு சொல்ல, நீ இப்படி என்ன தாண்டி பண்ண அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கூட லவ்வோ நினைச்சோம், அப்பெல்லாம் இருக்காது போலயே அப்படின்னு. நீஷு ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கங்க உள்ள அடியெல்லாம் பட்டுட்டு மறுபடியும் அவளோட இடத்துக்கு வந்துடுறா. லினியோ அவளை பாத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை பாக்குறா போல அப்படின்னு அவளுக்கே தோணுது. வீக்கெண்ட் வந்துருது. நீஷு அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு, அம்மா சத்தியமா இந்த வீக்கெண்ட் என்னால வர முடியாது, நான் டயர்டா இருக்கேன், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. அப்போ ஃப்ரெண்டு சொல்றா, நாங்க ஷாங்காயில ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் வருஷம் வருஷம் போவேண்டி, நாளைக்கு நான் போலான் இருக்கேன், அவ்வளவு வரேன் இருக்கா, நீயும் கூட வா, சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போயிட்டு வரலாம், இப்ப நல்லா தூங்கி எந்திரிச்சா நான் ஃப்ரெஷ்ஷா இருவேன் நினைக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அந்த கோவில்ல வேணா எல்லாமே நடக்கும்ல, முக்கியமான ஆளுங்களெல்லாம் நம்ம பார்க்காதவங்களை கூட பாப்போம்ல அப்படின்னு நீஷு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. ஷுவாங்க போகும்போது பாக்கலாம் போல அப்படின்னு யோசிக்கிறா போல. அடுத்த நாள் கிளம்பி கோயிலுக்கு போறதுக்காக டாக்ஸி பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த பக்கமா நம்ம லினியோ வரான். லினியோ விண்டோவை பார்த்துட்டு, நாங்களும் ஷாங்காய் தான் போறதுக்கு வெயிட் பண்றோம், நீங்களும் போறீங்கன்னா எங்களை டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு அந்த ரூம்மேட்ஸ் கேக்குறாங்க. நீஷுவை கூப்பிட்டு, இங்க பாரு நீ போய் ஃப்ரண்ட் சீட்ல அவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கோ, இப்பயாவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பேசி சரி பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும்ல, ஏறு நீஷுவை முன்னாடி ஏத்தி விடுறாங்க. லினியோ அப்படியே அமைதியா வாய் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீஷு ஆக்வர்டா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா, எதுவுமே பேசிக்காமலே. பின்னாடி ஃப்ரெண்டு கோத்து விடுறதுக்கு பாக்குறா. சார் நாங்க வந்து எல்லாம் கோயிலுக்கு போலான் இருக்கோம், போயிட்டு நல்லபடியா எல்லாமே அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க போறோம், நீங்க அந்த கோவில் கிட்ட எல்லாம் எங்களை டிராப் பண்ண வேண்டாம், நீங்க மெயின் ரோட்லயே டிராப் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து இன்னொரு டாக்ஸி பிடிச்சு நாங்க போய்க்குவோம், நீங்க எங்க மெயின் ஆபீஸ்க்கு போறீங்களா அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இருக்கிற டயர்ட்ல நீஷு தூங்கியே போயிடுறா. லினியோ நோட் பண்றான். பின்னாலுக்கு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, மேல பாக்ஸ் விழுந்து தலையில கூட அடிபட்டுருச்சு, கீழே விழுந்து கை கால கூட அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல இவளுக்கு வேலை செட் ஆகல போல அப்படின்னு சொல்ல, லினியோ திரும்பி பாக்குறான். நிஜமாவே தலையில எல்லாம் அடிபட்டு சவந்து போய் தான் கிடக்கு. நீஷுவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட நல்லா கை காலெல்லாம் முறிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு லைட்டா திரும்பி பாக்குறா. லினியோ பக்கத்துல இருக்கான். ஐயோ இவன் இருக்கத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போய் நின்னுடுறா. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு சாரி கூட சொல்ல முடியாம ரொம்ப டயர்டா இருக்கா, அதான் தூங்கி போயிட்டா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களும் இறங்கி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. நீஷுவும் லினியும் பாத்துக்கிட்டா கூட வேகமா திரும்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, எங்க பாரு மெயின் ரோட்ல தான் இறக்கி விட சொன்னேன், அப்பயும் இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்மள கோவில் வாசல்லே இறக்கி விட்டுருக்காரு, நல்ல அதிர்ஷ்டம் தான் பண்ணிருக்கோம், இவரை பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு அவர்கிட்ட பேசி கொஞ்சம் ஐச போட்டனா உனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வராம இருந்திருக்கும்ல, ஏன் இப்படி பண்ணி தூங்கி வச்சிட்டு இருக்க பைத்தியக்காரின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் திட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு, நான் என்னோட புத்தர் கோவிலுக்கு மட்டும் தாண்டி போவேன், இந்த புத்தர் கோவிலுக்கு எல்லாம் வர மாட்டேன், அப்புறம் அவர் கோச்சுக்குவாரு, அதனால நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு வாங்கன்னு சொல்ல, வா போலான்னு நீஷுவும் அவளும் ஒரு ஃப்ரெண்டு கிளம்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. புத்தா இந்த லினியோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், நல்லா வேகமா கார் ஓட்டிட்டு போறான்ல, எது தாப்ப ஏதாவது ஒரு கார் வந்து அவனை முட்டி மோதணும், எனக்கு அவன் பண்ற டார்ச்சர்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு இது போய் ஒரு கோரிக்கையா வேண்ட ஆரம்பிக்கிறா. வேண்டி முடிச்சுட்டு வெளியே வரா. ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா, அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் நான் பாத்திருக்கேன், வாங்க ஜாலியா ஊரை சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பொண்ணுங்களும் ஊரை சுத்தி போயிட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் கார் எடுத்துட்டு வேற எங்கேயாவது பிடிச்ச இடமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க பக்கத்துல கூட நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம மெயின் ஆபீஸ் இருக்குல்ல அது கூட இந்த இடத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்ல, வண்டியை அங்க விடுங்க அப்படின்னு நீஷு சொல்றா.
எதுக்கடி அங்க போனோம், மெயின் ஆபீஸ்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம லின்யோ மெயின் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க அவங்க தாத்தாட்ட பேசிட்டு இருக்கான். என்னப்பா என் கூட விளையாடுறியா, கால்ஃப் விளையாடுறியான்னு கேட்க, இல்ல தாத்தா என் கை இன்னும் சரியாகல, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உன் வேலையை ஆரம்பிச்சிருக்க, என்ன கண்டுபிடிச்சிருக்க, வேலை எப்படி போகுதுன்னு தாத்தா கேக்குறாரு. தாத்தா 2009ல இருந்து இந்த குரூப் நம்ம கிட்ட ஏதோ வேலையை காட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லென்யோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க நீஷு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அங்க இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறா. அந்த ஹோட்டல் பயங்கர கிராண்டா பெருசா இருக்கு. இந்த பொண்ணுங்களா பாக்குறாங்க, என்னடி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீஷு ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னும் தெரியாது போல. நீஷு சொல்றா, நான் நிறைய நேரம் ஓவர் டைம் பாத்திருக்கேன், நிறைய எனக்கு காசு வந்திருக்கு, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. மெனுவை பார்த்து இந்த பிள்ளைங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்காங்க. நீஷு இவங்க எல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணிடுறா. ஏய் நிஜமாவா, நிறைய பண்ணிட்டடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இங்க நல்லா இருக்கும்டி, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீஷு வெயிட் பண்ணிருக்கா. இங்க அதுக்குள்ள தாத்தா பாக்குறாரு, போன கொஞ்ச நாள்லயே ஒரு முக்கியமான பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்க, இத நான் என்னன்னு பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையை போய் பாரு. 2009ல இருந்து நம்ம கிட்ட கொஞ்சம் முசுடு பிடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், அது என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து லென்யூ கிளம்பி போயிடுறான். தாத்தா அவங்க மேனேஜர் கிட்ட போன கொஞ்ச நாள்லயே லென்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான், ஆனா அதுதான் சாக்குன்னு அங்கேயே தங்கிட போறான், அப்படி அவன் தங்க கூடாது, அவனை சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் மெயின் பிரான்ச்சுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம நீஷுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வயிறு வெடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீஷு பாக்குறா, பக்கத்துல இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க செம்மையா இருக்கும் கேக்ஸ் எல்லாம், அதுவும் ஸ்ட்ராபெரி கேக் ஒன்று இருக்கு பாரு, செம்ம சூப்பரா இருக்கும், போலாமான்னு கேக்குறா. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி இவ்வளவு பெரிய காஸ்ட்லி இடத்துக்கா போய் சாப்பிட்டு இருக்குது அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நீஷு கேட்க, வேற வழியே இல்லாம இவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. நீஷு பக்கத்துல தான் அந்த ஹுவா பேங்க் இருக்கு, அங்க இருந்து தானே எப்படியாவது நம்ம ஷுவாங்க வரணும், அதனால தான் இவ பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டல்ல கேக் சாப்பிட்டுட்டே வெயிட் பண்றா. எப்படியாவது ஒரு சின்ன சான்ஸ்லயாவது ஷுவாங்க பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே இருக்கா. யாருக்கடி வெயிட் பண்ற, யாரையாவது பாக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு, கிளம்பலாமா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு பாட்டு முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.